இந்த வீடியோவில் ப்ளூடூத் ஹெட்செட் அதாவது நெக் பேண்ட் இதை பற்றிய ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாது, சிம்பிளாகவே இதோடைய ரிவ்யூவை முடிச்சிடலாம். பாக்ஸிங் நார்மலாக தான் இருக்குது. இது பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஃபீச்சர்ஸை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளூடூத் நெக் பேண்டை வெளியில் எடுக்கலாம். முக்கியமாக இது என்ன பிராண்டுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஹபிபோலா அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் புதுசாக இருக்குது. நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். இது வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோர் ரூமில் தான் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளவு, அமேசானில் எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற லிங்கையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக் பேண்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு பேக்கிங்கில் தான் வச்சிருக்காங்க. அந்த பேக்கிங்லேருந்து ஹெட்செட் மட்டும் தனியாக எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக தான் இருக்குது. ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பட்டன் வேல்யூம் அப், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து வேல்யூம் கம்மி பண்ணுறது, நடுவில் பட்டன் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. மற்றபடி சொல்லிக்கிறது மாதிரி எதுவும் இல்லை. சார்ஜிங் டைப் பார்த்தீங்கன்னா C டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சார்ஜ் 1 ஹவர் போட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் போட்டால் ஒரு 5 ஹவர்ஸுக்கு ப்ளே பேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. சார்ஜ் எந்த அளவுக்கு நிற்கிது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வர காலை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கிது. நீங்கள் இடையில வந்து மீடியா அந்த சாங்ஸு இல்லை யூடியூப்ல போய்ட்டு வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 1 நாள் மட்டும் தான் சார்ஜ் நிற்கிது. மற்றபடி இதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி பேஸும் சரி ஸ்டேரியோவும் சரி ஓரளவுக்கே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோர் ரூமில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அமேசானுடைய ப்ரைஸு அப்புறமா ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸு என்னன்றதை இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன், அதாவது ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு என்ன ப்ரைஸில் இருக்குது, அவைலபிளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கீழே இருக்க லிங்கை செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இது மாதிரியான கேட்ஜெட் அன்பாக்சிங் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கேட்ஜெட்டோட மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன்.